அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் சன்னம் சன்னமாக, ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. அல்லாஹ் சொல்கிறார், மனிதன் எல்லாரும் அப்படி சத்தம் இந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள். கேட்டார்கள், என்ன சொல்கிறாய், என்ன காரணம், ஏன் இப்படி கொடூரமான ஒரு உருவமாக நிற்கிறாய், கை வெட்டப்பட்டிருக்கிறது, ரத்தங்களும் சலங்களும் புழுத்து வடிகிறது, என்ன காரணம்? சொன்னான், என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டேன். என்ன வரலாறு, உனக்கான வரலாறு? நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே, இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய பலசாலியாக ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன். எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக, முத்தகப்பீர் என்பதாக நான் நினைத்தேன். அவன் சொல்கிறேன், அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பிலே நான் இருந்தேன். என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் நான். அதற்கு தோதுவாக அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தார். யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு நான் வலுமிக்கவனாக இருந்தேன். ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார். மதிய வேலைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை, ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்று நீங்கள் ஜாமான்களை வாங்கிவிட்டு வாருங்கள் என்று என்னை எழுப்பினார். நான் வெளியே வந்தேன், கடற்கரைக்கு சென்றேன். மீன்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது.